RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. செங்கல்பட்டு அருகே புகழ்பெற்ற திருப்போரூர் கந்தசாமி கோவில் அமைந்துள்ளது. மாமல்லபுரம் செல்லும் வழியில் அமைந்துள்ள இந்த கோவில் மிகவும் புகழ்பெற்ற கோவில் என்பதால் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் மேற்கொள்ள வருவது வழக்கம். முருகனுக்கு வேண்டிக் கொண்டு பலரும் காணிக்கைகளை செலுத்தி வருவது வாடிக்கை. வெள்ளி நாணயங்கள், தங்கம், வேல், ரூபாய் நோட்டுகள் என உண்டியலில் தங்களது வேண்டுதலுக்கு ஏற்ப காணிக்கைகளை பக்தர்கள் செலுத்தி வருகின்றனர். 6 மாதங்களுக்கு ஒரு முறை இங்கு உள்ள கோவில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்படுவது வழக்கம். இந்த நிலையில் திருப்போரூர் கந்தசாமி கோவிலில் 6 மாதங்களுக்கு பிறகு கோவில் உண்டியல் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ராஜலட்சுமி, செயல் அலுவலர் குமரவேல் முன்னிலையில் திறக்கப்பட்டது. பக்தர்கள் செலுத்திய காணிக்கை தொகை எண்ணப்பட்ட நிலையில் 52 லட்சம் பணம், 789 கிராம் தங்கம், 6970 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தது. கூடுதலாக ஐபோன் ஒன்றும் இருந்துள்ளது. இதை கண்டு திகைப்படைந்த அதிகாரிகள் அது யாருடையது என விசாரித்துள்ளனர். அந்த ஐபோன் சென்னையில் வசிக்கும் தினேஷ் என்பவரது செல்போன் எனவும் அவர் சென்னையில் பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் நிர்வாக பணியில் இருக்கும் தினேஷ் அண்மையில் திருப்போரூர் கந்தசாமி கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்போது அவர் காணிக்கையாக செலுத்த முயன்றபோது தவறுதலாக அவருடைய 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐபோனும் உண்டியலுக்குள் விழுந்துள்ளது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த ஐபோன் குறித்து தினேஷுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. உடனடியாக திருப்போரூர் சென்ற தினேஷ் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ராஜலட்சுமி முன்னிலையில் திறக்கப்பட்ட அந்த உண்டியலில் இருப்பது தனது ஐபோன் தான் என்பதை உறுதிப்படுத்தினார். ஆனால் அவரது செல்போனை கோவில் நிர்வாகம் தர மறுத்துவிட்டது. உண்டியலில் போட்ட அனைத்து பொருட்களும் முருகனுக்கே உரியது, உங்களுக்கு செல்போன் கொடுக்க முடியாது, வேண்டுமென்றால் உங்களுடைய தரவுகளை வேறு மொபைலுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் என கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த முருக பக்தர் தனது செல்போனை மீட்டு தர வேண்டும் என சென்னை இந்து சமய அறநிலையத்துறையில் மனு அளித்துள்ளார். இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினர் கூறுகையில், செல்போனை ஒப்படைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தால் தினேஷிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். காணிக்கை பணத்துடன் பக்தர்கள் செலுத்திய ஐபோனும் கோவிலின் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.